வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாஹி டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ கோட். தளபதி விஜய் நடித்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ராஜி கிராக்கர்ஸ் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொழிலுங்க. நல்ல குவாலிட்டியாக வந்து பட்டாசுகள் வந்து தயாரிக்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்து சினிமா அப்படின்னு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபா வந்து ஆஃபர் தராங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கினீங்கன்னா 1000 ரூபா ஆஃபரு. இப்போயே வாங்கி ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு வந்து தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப தரமான பட்டாசுகள் விற்கிற ஒரு அழகான ஒரு சின்ன பிஸ்னஸுங்க, சிவகாசி பேஸ் பண்ணி இருக்கிறவங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு சிறு தொழில்களை ஆதரிங்க. ராஜி கிராக்கர்ஸ்லேருந்து வந்து உங்கள் பட்டாசுகளை தயவு செய்து வாங்குங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ ஆஃப் ஃபிலிம் கோட். கோட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், என் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் ஆக்ஷன். இந்த படம் அந்த ஜானருக்குள்ளே தான் வருது. அந்த ஜானருக்கு இந்த படம் 100% ட்ரூவாக இருந்திருக்கு. 7-8 ஃபைட் சீன் வருதுங்க படத்தில். மொத்தமாக ஒரு 6-7 ஃபைட் சீன் பயங்கரமாக டெக்னிக்கலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த ஆக்ஷன் சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டாக இல்லை. திலீப் சுப்ராயன் பயங்கரமான எஃபர்ட்டை போட்டு தளபதி விஜயோட எனர்ஜி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக உறிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸில் வந்து தளபதி விஜயோட நிறைய மேனரிசம்ஸ் இதெல்லாமே பயங்கரமாக கிளிக் ஆகும். பட் அதை தாண்டி இந்த படத்தில் இந்த படம் ஒன்றி தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையுமே கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக கிளிக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டு தட், தலைவன் யுவன் சங்கர் ராஜா தாங்க. சாரி டு ஹிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம பாட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த மனுஷனை போட்டு ரொம்பவே நம்ம டிப்ரெஸ் ஆக்கிட்டோம். அவரை பாட்டை கேட்டு நம்ம டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவோம். கடைசியில் நம்ம எல்லாருமே போட்டு அந்தால டிப்ரெஷன் ஆக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. பாட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஷுவலாக பார்க்கும்போது பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கு. அதெல்லாம் கூட விட்டுருங்க. பிஜிஎம் இந்த படம் வேற லெவலில் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக பிஜிஎம் இருந்திருக்கு. எப்படி வந்து மங்காத்தாவோட படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து பிஜிஎம்ஸாக இருந்தது, சேம் லைக் தட் இந்த படத்தில் தலைமை ஒரு வேற லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கு. நான் கம்மிங் டு வெங்கட் பிரபு அண்ட் தளபதி விஜய். ஏன்னா இதுதான் ஒரு முக்கியம். எனக்கு நிறைய நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, எப்போ வெங்கட் பிரபுவும் தளபதி விஜய் இணையறாங்களோ அப்போ தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பீக்கான கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் அது மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. பட் அதை 100% ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டு பி ஹானஸ்ட், எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லணும்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பிரிக்கும்போது ஒரு டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் படத்துக்குள்ளே போகிறோம். அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி தோண வச்சிரும். 3 மணி நேரம் அப்படிங்கிறப்போ டயரிங்காக ஃபீல் பண்ணிடுமோ அப்படின்னு நம்ம நினச்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க எல்லா கேரக்டருமே இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜஸ்ட் ஒரு டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் அந்த 20 மினிட்ஸுக்கு அப்புறம் படம் ஒரு டாப் கியரில் போயிட்டு இருக்கு. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே கொஞ்சமாவது கீழே இறங்கி போகலாம் அப்படின்லாம் இல்லவே இல்லை. டில் ப்ரீ இன்டர்வல் 4th கியர் 5th கியர் மட்டும்தாங்க. அப்போ ப்ரீ இன்டர்வலில் படம் இறங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, விஜயே வந்து இன்டர்வல் சீன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் அப்படின்னு ஓவர் பில்டப்பாக இருந்தது. அது அந்த அந்த எல்லா பில்டப்புமே பார்த்தீங்கன்னா ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட்டு அண்ட் டர்ன்ஸ் இது எல்லாமே பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி தலைவன் அந்த சீனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எலிவேட் பண்ணி விட்டுருக்காரு. எப்படா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீக்வன்ஸும் சரி, அதுக்கு முன்னாடி ப்ரீ இன்டர்வலில் கொடுத்த ஹைப்பும் சரி, அந்த இன்டர்வலுக்கு கொடுக்குற பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே, ஐ மீன் டாட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர்வல் கொடுப்பாங்க. ஒரு பேங்கர் இன்டர்வல் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது அப்படின்னா, அதுவும் பெரிய ஸ்டார் படம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக இருந்ததுன்னா செகண்ட் ஆஃப்ல கண்டிப்பாகவே சொதப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லியோவில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொதப்பி விட்டுட்டு ஃபேக் ஃப்ளாஷ்பேக் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது போஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அப்படியே கியர் இறங்கி வருது. என்னடா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எலிவேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் சீன் கொடுக்குறாங்க. ஒரு ஹை லெவலில் நம்மளே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி என்னடா நடக்குது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது மூவ் ஆச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே எனக்கு டில் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கனெக்டிங் தி டாட்ஸ் தான். ஏன்னா நம்ம இன்டர்வலில் ஒன்று யோசிச்சிருப்போம், அதுக்கு அடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் வந்து படத்துக்குள்ளே போயிட்டே இருக்கும். டில் கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேரலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, ஆடியன்ஸ்க்கு எப்படி புரிய வைக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த கிளைமேக்ஸை முடிக்கும்போது கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபில்டான கமர்ஷியல் ஃபில்மை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. நான் கம்மிங் டு தளபதி விஜய் அண்ட் பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் அதர் காஸ்டிங்ஸ்.
பின்னி எடுத்திருக்காருங்க. எனக்கு வந்து அந்த ஓல்டர் விஜய் அப்படிங்கிறது வந்து நிறைய படங்கள்ல பார்த்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுச்சு. மேனரிசம்ஸ் இதெல்லாம். அட் த சேம் டைம் இந்த யங்கர் விஜயவா வர்றாரு. ஐ மீன் இந்த ஏஜிங் பண்ணியிருக்கிற விஜய் அப்படிங்கிறவரு பயங்கரமா வில்லனிசம் பண்ணியிருக்காருங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அமைதிப்படை சத்யராஜ் வந்து தோணுனாரு. அந்த மாதிரியான ஒரு நக்கல், நையாண்டி ஃபீல்டான ஒரு வில்லனிசம் வந்து டில் த எண்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாரு. பயங்கரமா இருந்துச்சு. ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு விஜய் இப்படி பார்க்கும்போது. டிஏஜிங் தான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவா இருக்க போகுது அப்படின்னு ஸ்டார்டிங்ல நான் நினைச்சேன். பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிஏஜிங் லுக் விஜய் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். நான் கமிங் டு த ட்ரியோ, இந்த 3 பேர் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, பிரசாந்த் ஒரு எமோஷனல் வேல்யூ வந்து பயங்கரமா இருக்கிற மாதிரி, விஜய் மேல கோபமும் சரி, விஜய் மேல ஆதங்கமும் சரி, அட் த சேம் டைம் விஜய் மேல ஒரு பாசமும், விஜய் மேல நம்பிக்கையும் இருக்கிற ஒரு கேரக்டரா தான் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க பிரசாந்தை பொறுத்த வரைக்கும். பிரபுதேவா ஒரு ஸ்டாண்டர்டான கேரக்டர். எஸ்பெஷலி பிரபுதேவாவுக்கும் அந்த யங்கர் விஜய்க்கும் நடக்கிற இன்ட்ராகேஷன் சீன் பயங்கரமா இருக்குங்க. நான் ஃபைட் சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி எல்லா ஃபைட் சீனுமே ஒர்க் ஆயிருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃபைட் சீன் அப்படிங்கிறது வந்து அந்த கிளப் ஃபைட்டு பயங்கரமா இருந்தது. ஹியூமரைஸ்டாவே பார்த்தீங்கன்னா, விஜயோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து திலீப் சுப்ராயன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரீட் ஃபார் ஆக்ஷன் லவர்ஸ். ஏன்னா இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் ஜானருக்குள்ள வருது. பயங்கரமா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே கிளிக் ஆயிருக்கு. நான் கமிங் டு எமோஷன்ஸ், வெங்கட் பிரபு எமோஷனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ஹேண்டில் பண்ணி நான் பார்த்ததில்ல. பட் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது இன்னும் ஆடியன்ஸ்க்கு வந்து பெட்டரா வந்து அந்த எமோஷனை கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா ஆல்ரெடி இந்த டைம் போயிட்டு இருக்கனால மேபி அதை கண்டெயின் எதுவுமே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த எமோஷனல் வேல்யூவும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஹியூமர் பின்னி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி அந்த வில்லனிசம்லேயே வந்து யங்கர் விஜய் பயங்கரமாக வந்து ஹியூமர் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் ஹியூமரில் வந்து பின்னுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே இந்த படத்தில் வந்து பயங்கரமாக பேலன்ஸ்டாக வந்து கிளிக் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், ஹியூமராக இருக்கட்டும், விஜயோட மேனரிசம்ஸாக இருக்கட்டும், நிறைய கேமியோஸ் இருக்குங்க. கமிங் டு த கேமியோஸ், இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய டீட்டெயில்டாக சம்டைம்ஸ் ஸ்பாய்லர்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது வந்து நம்ம ஸ்பாய்லர் ரிவ்யூங்கிறத வந்து நெக்ஸ்ட் போடலாம். ஸோ கேமியோஸ் அப்படிங்கிறதுமே வந்து எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை. எனக்கு லைலா கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் தென் ஒரு சில கேரக்டர் மட்டும் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஐ மீன் பெரிய ஸ்டாராக இல்லாமல் ஒரு சின்னதாகவே வச்சுட்டு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதர் தன் தட் வர்ற கேமியோஸ், தலையோட கேமியாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் மீல்ஸாக இருந்தது. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பயங்கரமாக நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நக்கிட்டு முடிக்கும்போது ஒரு பாயாசம், பால் பாயாசமோ இல்லாட்டி ஒரு பருப்பு பாயாசமோ கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளூப்பர்ஸ் அப்படிங்கிறது. அதுவுமே ரொம்ப என்ஜாயபிளாக பிஹைண்ட் த சீன்ஸில் எந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு சீரியஸான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் ஃபில்டு கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்துட்டு அப்படி என்ஜாயபிளான மொமெண்ட்ஸ் பார்க்கும்போது பயங்கர திருப்தியாக இருந்தது. எனக்கு மற்ற ரிவ்யூவர்ஸ் இவங்கெல்லாம் இந்த படத்தை பற்றி எப்படி பேச போகிறாங்கன்னு தெரியல. பட் எந்த மாதிரியான ரிவ்யூஸ் வந்தாலுமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக தூக்கி கொண்டாடிடுவாங்க. அதுக்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய அஜித் ஃபேன்ஸ் வந்து ஜென்யூனாகவே வந்து இந்த காம்போக்கு வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அஜித்தே வந்து இந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட திட்டி விட்டு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் போய் படத்தை பாருங்கள், செலிப்ரேட் த ஃபில்ம். ஏன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த இன்னும் 2 படம் தான் இருக்குது அவருக்கு. பட் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பயங்கரமாக ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு 100% தாண்டி ஒரு எஃபர்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் பிரித்து எடுத்திருக்காருங்க. அதை பற்றி சொல்லணும்னா அவர் பயங்கரமாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக கோட்டை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணிட்டோம். ஸோ கேமியோஸ் சரி, கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் சரி, சாங்ஸு, பிஜிஎம் இப்படி எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. விபி ஒரு 6 அவுட் ஆஃப் பார்க் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டெஃபினெட்லி திஸ் இஸ் அ மஸ்ட் வாட்ச் பீக் எக்ஸ்பெரிமெண்டல் கமர்ஷியல் ஃபிலிம். கோ ஃபார் இட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி ராஜி கிராக்கர்ஸில் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ராஜி கிராக்கர்ஸ் இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொழிலுங்க. நல்ல குவாலிட்டியாக வந்து பட்டாசுகள் வந்து தயாரிக்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்து சினிமா அப்படின்னு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபா வந்து ஆஃபர் தராங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கினீங்கன்னா 1000 ரூபா ஆஃபரு. இப்போயே வாங்கி ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு வந்து தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப தரமான பட்டாசுகள் விற்கிற ஒரு அழகான ஒரு சின்ன பிஸ்னஸுங்க, சிவகாசி பேஸ் பண்ணி இருக்கிறவங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு சிறு தொழில்களை ஆதரிங்க. ராஜி கிராக்கர்ஸ்லேருந்து வந்து உங்கள் பட்டாசுகளை தயவுசெய்து வாங்குங்க.